லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க பாரு, இப்பவும் மாரிக்காக தான் உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி மாரிக்கு எதிரா ஏதாவது பண்ண அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன மாப்பிள்ள சார், நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. வந்துட்டியா? என்ன டிஸ்டர்ப் பண்றது உன்னோட வேலையா? உனக்கு வேற வேலையே இல்லையா? மனசாட்சிக்கு உண்மையா நேர்மையா நடந்துக்கிறவங்கள நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். ஆனா மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறவங்கள நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். நான் உண்மையா நேர்மையா தான் நடந்துகிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்காக என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இப்ப எதுக்கு சிரிக்கிற? சிரிக்காம என்ன பண்றது? நீ உண்மையா நேர்மையா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லும் போது சிரிக்காம வேற என்ன பண்றது? தாலி கட்டின பொண்டாட்டி வீட்டுல குத்து கல்லாட்டு இருக்கும் போது இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்க. நீ எல்லாம் நேர்மைய பத்தி பேசுற. கொடுமடா சாமி. நான் ஒன்னும் மாரிக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆகல. அம்மாவோட விருப்பத்தை தட்ட முடியாமதான் மாரியோட சம்மதத்தோட நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். புரியுதா? டேய், நல்லா இருக்குடா உன் நியாயம். இருக்கு ஆனா இல்ல, இல்ல ஆனா இருக்கு. அந்த மாதிரி ஒரு உருட்டால இருக்கு. தப்பு பண்ற எல்லாரும் தான் தப்பு பண்ணலன்னு நியாயம் கற்பிக்க ஒரு காரணத்தை வச்சிருப்பாங்க. அதுல நீ ஒன்னா நம்பரா இருப்ப போல இருக்கே. என் வெறுப்ப தம்ம ஒழுங்கா போயிட, அதுதான் உனக்கு நல்லது. பாவத்திலேயே பெரிய பாவம் எதுன்னு தெரியுமா? பெண் பாவம். அதுலயும் பொண்டாட்டி பாவம். சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பேசிக்கிட்டே இருக்க. இப்ப போக போறே இல்லையா? நக்கல சிரிப்ப பாரு. ஹஸ்பண்ட் சார், ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டேன். மாப்பிள்ள மாதிரி அழகா இருக்கீங்க ஹஸ்பண்ட் சார். என்ன ஹஸ்பண்ட் சார், சட்டையில பட்டன்லாம் லூசா இருக்கு, கவனிக்கலையா? அன்னைக்கு பொண்ணு பார்க்க ரெடியான போதும் பட்டன் அறுந்து போச்சு, இன்னைக்கும் பட்டன் அறுந்து போச்சா? இது பரவாயில்ல, நான் வேற ஷர்ட் மாத்திக்கிறேன். வேண்டாம் ஹஸ்பண்ட் சார், இந்த சட்டையில தான் நீங்க அழகா இருக்கீங்க. இத மாத்த வேண்டாம். அன்னைக்கு மாதிரியே நானே பட்டனை தச்சு வரேன், இருங்க. பார்த்து தை, அன்னைக்கு மாதிரி என் விரல குத்திர போற. பயப்படாதீங்க ஹஸ்பண்ட் சார். என்னாச்சு? குத்திக்கிட்டியா? பிளட் ஒண்ணும் இல்ல ஹஸ்பண்ட் சார். ஹஸ்பண்ட் சார், பரவாயில்ல ஹஸ்பண்ட் சார்.
நான் சரி பண்ணிக்கிறேன். நீங்க தயாராவுங்க. எல்லாரும் காத்திருக்காங்க. அத சொல்லதான் நான் வந்தேன். ஆமா, ஏன் சன்னுக்கு தான். ஒரு நிமிஷம். வணக்கம். வாங்க வாங்க, உள்ள போங்க. கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. சூர்யா மனசுல இருந்து மாறிய பிரிக்கணும்னு பார்த்தா இன்னும் நெருக்கமாயிட்டே போறாளே. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. வணக்கம் ஹாசினி. வணக்கம் வணக்கம். ஹாசினி, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். சரிங்க அத்தை. ஹாசினி, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு. அதுக்கப்புறமா தான் நாங்க வீட்டுக்கு வருவோம். சரிங்க அத்தை. மாரிக்காக நல்லா வேண்டிக்கோங்க. சரி. எனக்கு சேர்த்து. சரி அண்ணி, பாத்து வாங்க. அப்புறம் சொல்லுங்க. அப்படியா? தெரியாதே எந்த விஷயம். கீழே பாத்து வாங்க அண்ணி. ஓகே, நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். நீங்க வெளியில கிளம்பிட்டீங்களா? ஆமா, நாங்க கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போறீங்களா? வீட்ல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. சூர்யாவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இந்த நேரம் பார்த்து நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போறீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். சூர்யா ஜாஸ்மின் நிச்சயதார்த்தம் எங்களுக்கு பிடிக்கல. அதனால எங்களுக்கு கலந்துக்க விருப்பம் இல்ல. கோயிலுக்கு போய் மாரிக்கு நல்லது நடக்கணும்னு நாங்க சாமி கிட்ட வேண்டிக்க போறோம். நீங்க வாங்க, நீ போலாம். ஜாஸ்மின், உன்னை எங்கெல்லாமோ தேடிட்டு இருக்கேன். நீ இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஆண்டி, அந்த மாரி இந்த வீட்ல எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்கா. மாரியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னா முதல்ல அவளை இவங்க மனசுல இருந்து வெளியில அனுப்பணும். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அது எப்படி முடியும்? முடியும் ஆண்டி. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல மாரி போதையில இருந்தா, போதையில ஏதாவது பிரச்சனை பண்ணா எப்படி இருக்கும்? நமக்கு நல்லதா இருக்கும். ஆனா சூர்யாவுக்கு அவமானம் ஆயிடும். மாரி மேல செம்ம கோவம் ஆயிடுவான். வீட்ல இருக்கிற மத்தவங்களும் மாரிய வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அது நடக்கணுமே. நடக்கும். மாரிக்கு இப்படி கெட்ட பேர் வாங்கி கொடுத்தாதான் உண்டு. ஏன்னா மாரி சூர்யா மனசுல மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற மத்தவங்க மனசுலயும் ஸ்ட்ராங்கா இடம் பிடிச்சிருக்கா. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஜாஸ்மின். ஆனா இப்ப நீ என்ன பண்ண போற? எப்படி பண்ண போற? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவ என்ன ஐடியா வச்சிருக்கா? ஒண்ணுமே புரியலையே. மாரி, என்ன சொல்லுங்க. நானும் காலையில இருந்து உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ரெஸ்டே இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கல்ல. இந்தா, இந்த ஜூஸை குடிச்சிட்டு வேலை பாரு. பரவாயில்லைங்க, எனக்கு ஜூஸ் எல்லாம் வேணாம். மாரி, என் மேல உனக்கு ஏதாவது கோவமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் ஜூஸ் வேண்டாங்கிற? எனக்கு இதெல்லாம் குடிச்சு பழக்கம் இல்லை. எனக்கு தெரியும் மாரி, நீ என் மேல கோவமா இருக்க. அதனாலதான் ஜூஸ் வேண்டாங்கிற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா ஜூஸை குடிச்சிட்டு வேலையை பாரு. அப்பதான் நீ சொல்றத நான் நம்புவேன். குடி மாரி. என்ன
இந்த ஜூஸ் இப்படி இருக்கு? அது உனக்கு குடிச்சு பழக்கம் இல்லைல்ல, அதனாலதான் அப்படி. நீ குடி. கிளாஸ குடுமாறி. இல்ல பரவாயில்ல அட இருக்கட்டும். குடுமாறி. சரி, நீ போய் வேலையை பாரு. ம். ஏன் இது ஒரு மாதிரியா இருக்கு? தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கே. சபைக்கு வணக்கம் சொல்லுங்கோ, உட்காருங்கோ. எந்த பிரச்சனையும் இல்லாம நிச்சயதார்த்தம் நான் நினைச்ச மாதிரி நல்லபடியா நடந்து முடியணும். எங்க போயிருந்தீங்க ரெண்டு பேரும்? வெளியே தான் நின்னுட்டு இருந்தோம் சிஸ்டர். என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சூர்யா ரெடி ஆயிட்டானான்னு போய் பார்த்துட்டு வா. டைம் ஆயிட்டு இருக்குப்பா. சரிம்மா. அத்தை, சூர்யா மாமா வராரு. வா சூர்யா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜாஸ்மின் பக்கத்துல உட்காரு. இந்தாங்கோ, இந்த மாலையை போட்டுங்கோ. சபைக்கு நமஸ்காரம் பண்ணுங்கோ. அடாடாடா, ஜோடி பொருத்தம் பிரமாதம். அம்மா, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. முகூர்த்த ஓலை எழுதிடலாமா? சூர்யா, உனக்கு ஓகே தானே? ஐயரி எழுதிரு. சரிம்மா. சதமானம் பவதி சதா யத்புருட சதேந்திரிக ஆயுஷ்யேவேந்திரிகே பிரதிதிஷ்டதி. மாறி எங்க? ஆளையே காணோம். எங்க போயிருப்பா? மாறி எங்க? தெரியல, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. பேர் நல்லா இருக்குல்ல? அம்மா, முகூர்த்த ஓலை எழுதியாச்சு. வாசிச்சுட்டுமா? வாசிங்க. நிகழும் சுபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 22ஆம் நாள் நிறைந்த பௌர்ணமி நாள் சரியான ஆங்கில வருடம் 2022 டிசம்பர் மாதம் 8ஆம் நாள் சேலம் மாவட்டம் எதிர்வரும் தை மாதம் 13ஆம் தேதி சரியான ஆங்கில வருடம் 2023 ஜனவரி மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை திருமணம் செய்வதாக நிச்சயிக்கப்படுகிறது. சுபம் 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 சுபம்.
அம்மா மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரையும் நிச்சயதார்த்த மோதிரம் மாத்திக்க சொல்லுங்க. ஆண்டி, நீங்க கொடுத்த மோதிரம் ரூம்ல இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்துட்டோமா? சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. மாப்ள, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க மாப்ள. உங்க முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு போல இருக்குது. எங்க அவ? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. சக்சஸ். இந்தாங்க ஆண்டி. இந்தா ஜாஸ்மின், இத சூர்யா கையில போட்டு விடு. ம். எழுந்திரு சூர்யா. இந்தா. சூர்யா, விரல காட்டுப்பா. எல்லாரும் கை தட்டுங்க. சூர்யா, இந்தா, இந்த மோதிரத்தை ஜாஸ்மின் விரல்ல போட்டு விடு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மோதிரத்தை போடு சூர்யா. போட்டு விடுங்க மாமா. போடுங்க மாப்ள. ஆ. ஏன் யோசிக்கிறீங்க? போடு சூர்யா. கட்டிங் போட்டுருப்பா போல இருக்குது. நான் கொடுத்த ஜூஸ் இப்பதான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. சூர்யா மோதிரம் மாத்தினதுக்கு அப்புறம் இவ வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரியான நேரத்துல தப்பா வந்துட்டாளே. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. சூப்பர் சூப்பர் நல்ல லோக்கல் சார் பேசி. சூப்பர் ஹஸ்பண்ட் சார், சூப்பர் சூப்பர். மாரி, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? நான் எங்கேயும் போல ஹஸ்பண்ட் சார், இந்த வீட்லயே தான் இருந்தேன். உங்க சட்டைக்கு பட்டன் தைக்கும் போது கூட என் விரல்ல ஊசி குத்தி ரத்தம் வந்துச்சு. உடனே நீங்க மருந்து போட்டு விட்டீங்கல்ல, அதுவும் உங்க வாயாலே.
நீ ஊது. ஏன்டா நீ வேற? ஆனா அப்ப கூட நீங்க எப்படி மோதிரம் மாத்திக்க போறது? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையா ஹஸ்பண்ட்? ஏன் ஹஸ்பண்ட் சார் இப்படி பண்ணீங்க? பட்டிக்காட என்ன ஆச்சு உனக்கு? என்னத்த சாப்பிட்ட? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஒண்ணுமே இல்ல ஹஸ்பண்ட் சார், ஒண்ணுமே இல்ல. நான் நல்லதா இருக்கேன். நீங்க இங்க பாருங்க, நான் நல்லதா இருக்கேன். நான் நடப்பேன் பாருங்க. ஏ யார் மாரி நடக்கறதுல வச்சது? யாரு? சொல்லுங்க, இதெல்லாம் எடுக்க சொல்லுங்க. ஆண்டி இவ்ளோ கண்ட்ரோல் பண்ணுங்க. பாத்தீங்களா, நான் நல்லா நடந்தல சார்.